இந்த 5 ஆண்டு காலம் சென்னையை நாசப்படுத்தி சின்ன பின்னமாக்கிட்டாங்க 5 ஆண்டு காலத்தில். அதுக்கு எல்லாம் ஒருத்தர் தான் காரணம். யாரு? சேகர் பாபு. சேகர் பாபுன்னா பெரிய எக்ஸ்பர்ட். அவரு ஆளுமை மிக்கவர். அவருக்கு இந்த துறை அந்த துறை, சென்னையில சிஎம்டிஏ எவ்வளவு செஞ்சிருக்கலாம். சென்னை மேயர்னா எவ்வளவு அதிகாரம் இருக்கு தெரியுமா? ஆனா இந்த 5 ஆண்டு காலம் அந்த மேயரை செயல்பட விடல. நம்ம காட்சியெல்லாம் பார்த்துட்டு போனோம், தொங்கிட்டு எல்லாம் போறாங்க எல்லாம். இங்க இருக்கிற சேகர் பாபு அந்த மேயரை ஒரு சின்ன வேலை கூட அவர் என்னமோ என்னையா என்னையா கலாச்சாரம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. அது எடுக்காத காரணத்தால் தான் இன்னைக்கு சென்னை க்ளோஸ். குப்பையை எரிக்க கூடாது. உலகத்தில் எங்கேயுமே குப்பையை எரிக்கிறது கிடையாது. ஆனால் இங்க இன்சினரேட்டர் குப்பை எரிக்கிறதுக்கு அதுல கொஞ்சோண்டு கரண்ட் தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த குப்பையை எரிச்சா எவ்வளோ பாதிப்பு, டை ஆக்சைடுல இருந்து என்னென்ன நச்சு வாயு இங்க வெளியில சுத்தி இருக்கும், குழந்தைங்களுக்கு பாதிப்பு இதெல்லாம் வரும்னு அது அந்த விஷயம் தெரிஞ்சா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனா பிரச்சனை அது தெரியல. இந்த 5 ஆண்டு காலம் சென்னையை நாசப்படுத்தி சின்ன பின்னமாக்கிட்டாங்க 5 ஆண்டு காலம். அதுக்கு எல்லாம் ஒருத்தர் தான் காரணம். யாரு? சேகர் பாபு. அனுபவிக்கிறாங்க, அதுக்கு அனுபவிக்கிறாங்க. சேகர் பாபுன்னா பெரிய எக்ஸ்பர்ட். அவரு ஆளுமை மிக்கவர். அவருக்கு இந்த துறை அந்த துறை, சென்னையில சிஎம்டிஏ எவ்வளவு செஞ்சிருக்கலாம். இப்ப கூட ஒரு மேயர் இருக்கிறாங்க சென்னைக்கு. சென்னை மேயர்னா எவ்வளவு அதிகாரம் இருக்கு தெரியுமா? ஒரு மாநகராட்சி, அதாவது இந்தியாவில் 4 பெரிய மாநகராட்சியில் ஒரு மாநகராட்சி. நான் பல நாடுகளுக்கு போயிருக்கேன். லண்டனுடைய மேயர்னா அந்த நாட்டில் உள்ள பிரதமருக்கு நிகரானது. நியூயார்க் மேயர் என்று சொன்னால் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு நிகரான அந்த அதிகாரம் வைக்கின்ற மேயர். நியூயார்க்ல இப்ப மம்தானின்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். நிச்சயமா அவர் பிற்காலத்தில் ஜனாதிபதி கூட வரது வாய்ப்புகள் இருக்கு. பாரிஸ் மேயர் தான் பிற்காலத்தில் பிரான்ஸ் நகருக்கு அங்க பிரீமியரா வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாம் பல நகரத்தின் மேயர் அவ்வளவு அதிகாரம். இப்ப சென்னை மேயருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா இந்த 5 ஆண்டு காலம் அந்த மேயரை செயல்பட விடல. நம்ம காட்சியெல்லாம் பார்த்துட்டு போனோம், தொங்கிட்டு எல்லாம் போறாங்க எல்லாம். இங்க இருக்கிற சேகர் பாபு அந்த மேயரை ஒரு சின்ன வேலை கூட அவர் என்னமோ என்னையா என்னையா கலாச்சாரம். அது நீங்க யாரு? உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? ஆனா இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கல. அது எடுக்காத காரணத்தால் தான் இன்னைக்கு சென்னை க்ளோஸ். இன்னைக்கும் சென்னையில் எவ்வளோ செய்யலாம். ஆனால் சென்னை மக்கள் பற்றி நானும் சென்னையில் தான் இருக்கிறேன். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி டீனரில் தான் இப்போ நான் அங்கே அந்த பக்கம் போயிட்டேன். ஏன்னா இங்கே சென்னையில் அது அவ்வளோ பொல்யூஷனில், தண்ணி பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல் இருந்து எல்லாம் இருக்கு. ஆனால் செய்யலாம். நிறைய எங்ககிட்ட நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு, தீர்வுகள் எங்ககிட்ட எவ்வளோ இருக்கு. இது சும்மா நாங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச மாட்டோம். விஞ்ஞான முறையில் ஆலோசனை செய்து ஆய்வுகள் நடத்தி தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நாங்கள் தீர்வு கொடுப்போம். விஞ்ஞான முறை, சயின்டிபிக் சொல்யூஷன்ஸ். அது யார் வேணா கொடுப்போம் நம்ம. அதனால ஒரு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தாருங்கள்.